ஸோ இதில் நான் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன் இந்த கீரைக்கு வந்து தாளித்து போடுறதுக்கு. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெய் இதில் விடுங்கோ. இதில் வந்து 1/4 டீஸ்பூன் கடுகு இருக்குது. இந்த கடுகை போடுங்கோ. இதில் வந்து 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. இதையும் இதில் போடுங்கோ. போட்டு இந்த கடுகு வந்து பாப் பண்ணணும். ஸோ இந்த கடுகு வந்து பாப் பண்ணிக்கணும் வரைக்க. இதில் வந்து 10 சின்ன வெங்காயம் வந்து சின்ன சின்ன வட்டி இருக்கிறேன். இதையும் இதில் போடுங்கோ. இதில் வந்து 2 காம்பு கருவேப்பிலை இருக்குது. இதையும் இதில் போடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வரையும் பொரிச்செடுப்போம். ஸோ இப்படி கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சிருக்கு. இப்படி பொரிஞ்சிருக்கேக்கு நான் அடுப்பை நிப்பாட்டுறேன். ஸோ இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டிட்டு இந்த கீரை கரைக்கு வந்து நான் அரைச்சி தான் வைக்க போகிறேன். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ இருக்குது. திருவண்ண தேங்காய் பூ 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ போட்டு முதல் அரைச்செடுப்போம். இதை கொஞ்சம் அரைச்சா பிறகு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு இருக்குது. இந்த கடுகையும் போட்டு நல்லா பட்டை இதை அரைச்செடுக்கணும். உங்கள்ட்ட அம்மி இல்லாட்டிக்கு நீங்கள் கிரைண்டர் இல்லாட்டிக்கு உரலில் போட்டு இடிக்கலாம். ஸோ இப்போ இதை நான் நல்லா அரைச்சிட்டேன். இப்போ இதுலேருந்து வலிச்செடுப்போம். தண்ணி இருக்குது. இதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து இதை வலிச்செடுப்போம். ஸோ ஏற்கனவே அரைச்சி வந்து பிரம்பா கிள்ளி எடுப்போம். பிரம்பா கிள்ளி எடுத்துருக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் தண்ணி போட்டிருக்கிறேன். நான் இந்த அம்மிக்கு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி தண்ணி போட்டிருக்கேன் இதை கழுவி எடுக்கிறதுக்கு. என்ன 1/2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுருக்கிறேன். ஸோ இல்லாமல் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு இதை வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த குளவியில் இருக்கிறதையும் வந்து கழுவி எடுப்போம். ஸோ அந்த குளவியையும் அம்மியையும் கழுவி எடுக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி பாய்ச்சிருக்கிறேன். இந்த இருக்குது இந்த அரைச்ச கூடு இருக்குது. இதில் வந்து கீரை இருக்குது. 240 கிராம் கீரை எடுத்து கழுவி காம்பு வந்து சின்னதாக வெட்டி இருக்கிறேன். அதை ஃபுல்லாக வந்து வெட்டி நான் வீசையில் நிறைய காம்பு வந்து நான் அதுக்கு விட்டுருக்கிறேன். ஸோ இதில் வந்து 240 கிராம் கீரை எடுத்து கழுவி இந்த இப்படி வெட்டி வச்சுருக்கிறேன். இதுக்குள்ள போட்ட பிறகு இதில் வந்து 60 மில்லிலீட்டர் அல்லாட்டிக்கு 1/4 கப் இருக்குது தண்ணி. ஸோ இந்த தண்ணி வந்து நான் குறைய விடுறேன்னு சொன்னால் கீரையை நான் கழுவி போட்டோடையா கீரை அவிஞ்சி வரைக்கும் தண்ணி வந்து வரும். இதில் வந்து ஒரு மீடியம் வெங்காயத்தில் பாதி எடுத்து இப்படி வட்டி வச்சிருக்கிறேன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 4 பச்சை மிளகாய் சின்ன பச்சை மிளகாய் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 5 உள்ளி எடுத்து வட்டி வச்சிருக்கிறேன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது. நான் 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். இப்போ இதை நீங்கள் பார்த்துட்டு போடலாம். நான் இப்போ அடுப்பை வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சுருக்கேன். கூட்டி வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் வந்து இதை வந்து நாங்கள் அவிய விடுவோம். கிளற ஒன்றுமே தேவையில்லை. இப்போ இதை எக்ஸாக்ட்லியாக 8 நிமிஷமாக இதை அவிஞ்சோன்னு இருக்குது. இப்போ இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இதில் தண்ணி வந்திருக்குது. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் மஞ்சள் பவுடர் இருக்குது. இதை இதில் போடுங்க. ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஸோ இதை மிக்ஸ் பண்ண பிறகு இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் முதலாம் பால் இருக்குது. முதலாம் புளிஞ்ச பால் இருக்குது. 1/2 டேபிள் ஸ்பூன் திக்கான பால். இப்போ இதை இதில் விடுங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா மசிச்சு விடுங்க. உப்பை செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் வந்து நல்லா மசிச்சிருக்கிறேன். மசிச்சா பிறகு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து மூடாமல் அவிய விடுவோம். ஸோ இப்போ 2 நிமிஷம் தான் நான் இருக்குது. ஸோ அதை மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா மசிச்சு விடுங்க. ஸோ இன்னொரு 3 இல்லை 4 நிமிஷம் இதை அவிய விடுவோம். இப்போ கம்ப்ளீட்லி 5 நிமிஷம் ஆயிட்டு நல்லா அவிஞ்சிட்டுது. ஸோ இதில் நான் அரைச்சி வச்ச கூடு இருக்குது. இந்த கூடை வந்து இப்போ போடுங்க. 5 நிமிஷத்துக்கு பிறகு நான் இந்த கூடு அரைச்சி வச்சுருந்த அந்த கப்பில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுருக்கிறேன். விட்டுட்டு இதை இதில் விடுங்க.
ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டு தாளிச்சிருக்கிற இதை வந்து இப்போ இதில் ஸ்ட்ரைட்டாக இதுக்குள்ளே போடுங்க. எண்ணெயை வடிச்சிட்டு இதையும் போட்டுட்டு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் லைம் ஜூஸ் இருக்குது, தேசிக்காய் புளி, இதையும் இதில் விடுங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி தான் நாங்கள் வைக்கிறது மரக்கறி சாப்பாடு கீரைக்கறி. இந்த கீரைக்கறி வந்து இப்போ செய்து முடிஞ்சுது. ஸோ இதாக இருக்குது. இதுதான் இந்த கீரைக்கறி. இந்த கீரைக்கறி வந்து செய்து முடிஞ்சுது. இதை விட உங்களுக்கு கிரேவியாக வேணும்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி இல்லாட்டி தேங்காய் பால் விடலாம். ஆனால் உங்களோட விருப்பம். பட் எனக்கு வந்து இது கொஞ்சம் இறுக்கமாக தான் வேணும். ஸோ அதால் தான் நான் இப்படி வச்சுருக்கிறேன். இது செய்து முடிஞ்சுது.